புகைப்பிடித்தல். உங்க வீட்டுல யாராவது புகைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஒரு வினாடி கூட இருக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? செகண்டரி ஸ்மோக்கிங் தான் ஆரோக்கியத்துக்கு அதிக தீங்கு விளைவிக்கும். அது என்ன செகண்டரி ஸ்மோக்கிங் அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படின்னா ஒரு புகைப்பிடிக்கிற நபர் விடும் காற்றை ஆரோக்கியமான ஒரு நபர் சுவாசிக்கும் போது அது இளைஞராகவோ முதியவர்களாகவோ பெரியவர்களாகவோ குழந்தைகளாகவோ யாரா இருந்தாலும் அவங்க அதனால பாதிப்படைறாங்க. சிகரெட் பாக்கெட்லயே புகைப்பிடித்தல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று அச்சிடப்பட்டுள்ளது. மற்ற கெட்ட பழக்கங்கள் அதுக்கு அடிமையாக இருக்கும் நபரைத்தான் பாதிக்குது. ஆனா புகைப்பிடித்தல் அதுக்கு அடிமையான நபரையும் பாதிக்குது, அவரை சுற்றியுள்ளவர்களையும் அதிகமாக பாதிக்கிறது. அதனால தயவு செய்து புகைக்கு அடிமையாக இருக்கும் நபருக்கு நல்ல ஆலோசனையை வழங்கி புகைப்பிடிப்பதை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த நபர் புகைப்பிடிப்பதை நிறுத்த விரும்பவில்லை என்றால் தயவு செய்து அந்த நபரை யாரும் இல்லாத இடத்தில் சென்று புகைப்பிடிக்க சொல்லுங்கள். யாராவது பொதுவெளியில் புகைப்பிடித்தால் உடனடியாக நிறுத்துமாறு அந்த நபரிடம் சொல்லுங்கள். ஏனென்றால் பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தைரியமாக பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்களை எச்சரிக்கும் உரிமை உங்களுக்கு உண்டு.